இந்த தொழிலுக்கு இல்லை இந்த வேலைக்கு இது போதும் அப்படின்னு அவங்களால இருக்கவே முடியாது. இந்த கொடுத்த காசை விட அதிகமாக நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க தன்னுடைய வேலையில் ஒரு போதுமான அளவுக்கு மேற்பட்ட அறிவை வந்து சேர்த்துக்குவாங்க. நீ இதில் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னாலும் அவன் முன்னாடியே அந்த குறிப்பிட்ட அந்த கலையில் வித்தகாரனாக மாற்றி அவன் சுழட்டி அடிக்கும்போது இவனை ஏன்டா நம்ம உசுப்பேத்தி விட்டோம், இவன்கிட்ட ஏன்டா அந்த வார்த்தையை சொன்னோம், இவனை ஏன்டா அவமதிச்சோன்னு அந்த எதிராளி வந்து அப்படியே கூனி குறுகி சாகிற மாதிரி இவர் ஜெயிச்சிருவார். இவருடைய வெற்றி மூலமாக தான் அவங்களுக்கு செருப்படியை கொடுப்பார். எதிரியை நீங்கள் திருப்பி அடித்தா வலிக்காது, உங்கள் வெற்றியின் மூலமாக அடிக்கும் போது தான் அது மரணடியாக இருக்கும். அந்த வீரியம் வந்து இந்த கன்னிராசி ஆண்கள்கிட்ட இருக்கும். மனைவியால் மனவேதனை, இல்லை குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனக்கசப்பு, அதனால் கோர்ட்டு கேஸுக்கு போகிறது, டைவர்ஸ் ஆகிறது, அந்த மனைவியை திருப்திப்படுத்த முடியாமல், மனைவிக்கு வந்து சந்தோஷப்படுத்த முடியாமல் மனைவியிடம் தோற்பது எல்லாமே இவங்கதான். மனைவியால் மனவேதனைப்படாத கன்னிராசி கன்னி லக்னத்து ஆண்களே இல்லை எனலாம். நீங்கள் கேட்கலாம், எல்லா ஆண்களும் பெரும்பாலும் மனைவியால் மனவேதனைப்படுவாங்களே அப்படின்னு. இது அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு அந்த வேதனையோட உச்சம் இருக்கும். ஒரு கன்னிராசி ஆண் வந்து குழந்தைகளாலே மனவேதனை அடைஞ்சிடறாங்க. ஒரு 2 குழந்தை இருக்காங்கன்னா ஒரு குழந்தை என்ன சொல்லணும், நீ என்னை விட அந்த குழந்தைக்கு தான் அதிகமாக நீ செஞ்சுட்ட, நீ என்ன பழி வாங்கிட்ட, என்னை வந்து வஞ்சிச்சிட்ட அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. வணக்கம். இன்னைக்கு நாம கன்னி ராசி கன்னி லக்னத்து ஆண்களுடைய தன்மைகள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், அவங்க செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதவை, அவங்க இந்த வாழ்க்கையை எப்படி அணுகணும், இது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ கன்னி ராசி அப்படிங்கிறது ஒரு உபய ராசி, காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடம். அப்போது இயல்பிலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புதனோட ராசி, புதன் உச்சம் பெறக்கூடிய ஆட்சியோடைய ஒரு வீடு அது. இப்போ புதன் அப்படின்னாலே புத்தி கூர்மை, புத்திக்காரகன் தான் புதன். மிகச்சிறந்த கல்வியாளர்களாக இருக்கிறாங்க. கல்வி மீது ஒரு தீராத ஒரு வேட்கை இருக்கும். இப்போது கல்வி கற்க முடியலைன்னா கூட அவங்க ப்ரொஃபஷனில் அவங்க வந்து டாப்பாக இருப்பாங்க. இப்போ ஒரு பைக் மெக்கானிக்காக இருக்காருன்னா கூட அவர் முறைப்படி கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலைன்னா கூட எடுத்துக்கிட்ட தொழிலில் நம்ம டாப்பாக இருக்கணும். அதில் என்ன லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவங்க இருக்கிற இடத்துக்கும் அவங்களுடைய தோற்றத்துக்கும், ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவுக்கும் நம்மளால் வந்து அந்த டாட்ஸை இணைக்கவே முடியாது. ஏன்னா அவங்க செய்கிற வேலையில் அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். போதும் நம்ம கற்றுக்கிட்டது, இதுவே அதிகம், இந்த தொழிலுக்கு இல்லை இந்த வேலைக்கு இது போதும் அப்படின்னு அவங்களால இருக்கவே முடியாது. இந்த கொடுத்த காசை விட அதிகமாக நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க தன்னுடைய வேலையில் ஒரு போதுமான அளவுக்கு மேற்பட்ட அறிவை வந்து சேர்த்துக்குவாங்க. ஏன்னா அறிவு தான் இவங்களுடைய மூலதனமே. அதை கற்றுக்கிறதுல இவங்களுக்கு ஒருபோதும் சலிப்பே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் இவங்க கிட்ட முடியாது, இது உனக்கு வராது, இது உனக்கு ஆகாது, இது உனக்கு தெரியாதுன்னு சொன்னால் தான் அவங்களுடைய ட்ரிகர் வந்து அந்த 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 எமோஷன் வந்து ட்ரிகர் ஆகும். வேறு எதுக்குமே அவங்க வந்து அசர மாட்டாங்க. ஏன்னா இயல்புலேயே இவங்க ஹாஸ்யத்தை விரும்புவாங்க. புதன்னாலே சிரிப்பு, சந்தோஷம், காமெடி, ஹாஸ்யம் தான். தன்னை கேலி பண்ணால் கூட இவங்களும் சேர்ந்து சிரிக்கிற அளவுக்கு எதையுமே லைட்டராக கூலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் இவங்க. மற்றவங்க கேலி பண்ணுறது, மற்றவங்க இவங்களை கேலி பண்ண அனுமதிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. என்னை கேலி பண்ணால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே சார். ஏன்னா புதன் தான் நட்புக்கு மரியாதை கொடுப்பாங்க. நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் இவங்களை பிடிக்கும், இவங்களும் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி நடந்துக்குவாங்க. இப்போது ஒருத்தன் வந்து தன்னை தாழ்த்திக்கிட்டு தன் நண்பர்கள் மத்தியில் தன்னையும் கேலி பண்ண அனுமதிக்கிறான்னா அந்த நண்பனை எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. இவன் முசுடு இல்லை, இவன் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து அவன் வந்து கோவப்பட மாட்டான், அவனை நம்ம எப்படி வேணாலும் நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப அவங்கள ஒரு வட்டம் எப்பவுமே இருக்கும் தானே. ஒருத்தர் சிரிக்க வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். ஒரு சக மனுஷன் இன்னொரு மனுஷன் ஒரு 10 பேர் சிரிக்க வைக்கிறான்னா அவன் கூட ஒரு கன்னிராசி ஆணோட இருக்கிறதுக்கு மற்றவங்க விரும்புவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தன் அவனோட ட்ரிகரிங் பாயிண்ட் எது? அவனை எப்போ கோவப்பட வைக்க முடியும், அவனை எப்போ நீங்கள் வெறி கொண்டு வேங்க மாதிரி மாற்ற முடியும்னா அவன் அறிவை வந்து நீங்கள் பரிசோதிக்கும் போது கோவப்பட்டுருவான். ஒரு புது விஷயத்தை காட்டி, தம்பி இது உனக்கு வராது, இது வந்து லேட்டஸ்ட்டு, இது உங்களுக்கு வராது, நீங்கள் என்ன தெரியுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எதை நீங்கள் தெரியாது, எதை நீங்கள் அவனுக்கு வராதுன்னு சொன்னீங்களோ அதை ஒரு குருமா சூஸ் பண்ணி அந்த குருமாரோட காலை கழுவியாவது, காலில் விழுந்தாவது, குரு பூஜை செஞ்சாவது அந்த வித்தையை கற்றுக்கிட்டு எவன் உனக்கு இது வராதுன்னு சொன்னானோ, ஒரு கன்னிராசி ஆண்கிட்ட, கண்ணில் இருக்கிறது ஆண்கிட்ட எவன் ஒருத்தன் உனக்கு இது வராது, நீ இதில் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னானோ அவன் முன்னாடியே அந்த குறிப்பிட்ட அந்த கலையில் வித்தகாரனாக மாற்றி அவன் சுழட்டி அடிக்கும்போது இவனை ஏன்டா நம்ம உசுப்பேத்தி விட்டோம், இவன்கிட்ட ஏன்டா அந்த வார்த்தையை சொன்னோம், இவனை ஏன்டா அவமதிச்சோன்னு அந்த எதிராளி வந்து
அப்படியே கூனி குறுகி சாகிற மாதிரி இவர் ஜெயிச்சிருவார். இவருடைய வெற்றி மூலமா தான் அவங்களுக்கு செருப்படியை கொடுப்பார். அதாவது தன் கோபத்தை வெளிப்படுத்துறது தன் வெற்றி மூலமா. எதிரிய நீங்க திருப்பி அடிச்சா வலிக்காதுங்க. உங்க வெற்றியின் மூலமா அடிக்கும் போது தான் அது மரணடியா இருக்கும். அந்த அந்த வீரியம் வந்து இந்த கன்னிராசி ஆண்கள்கிட்ட இருக்கும். ரெண்டாவது, இவங்களுக்கு மனைவியால் மனவேதனை, இல்லை குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனக்கசப்பு, அதனால் கோர்ட்டு கேஸுக்கு போகிறது, டைவர்ஸ் ஆகிறது, அந்த மனைவியை திருப்திப்படுத்த முடியாமல், மனைவிக்கு வந்து சந்தோஷப்படுத்த முடியாமல் மனைவியிடம் தோற்பது எல்லாமே இவங்க தான். ரெண்டாவது, பார்ட்னர், அந்த லைஃப் பார்ட்னர் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தாலும் சரி, அந்த பார்ட்னரால் இவங்களுக்கு மனவேதனை உண்டு. உழைப்பெல்லாம் இவங்களோடது, அதுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எல்லாம் பார்ட்னருக்கு போயிடும். அப்போது மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்க பிஸ்னஸ் பார்ட்னராக வைக்கணும்னா தன்னோட லைஃப் பார்ட்னர், தன்னோட மனைவியவே பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சா மட்டும்தான் ஒரு உழைச்சி அந்த பணம் மனைவிக்கு போய் அந்த பணம் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். அப்போதும் அந்த மனைவி வந்து அந்த பணத்தை வந்து இவங்க குடும்பத்துக்கு செலவு பண்ணுமே தவிர அவங்க வேற எங்கேயாவது செலவு பண்ணிட்டாங்கன்னா அதுவும் சிக்கலாயிடும். மனைவியால் மனவேதனைப்படாத கன்னிராசி கன்னி லக்னத்து ஆண்களே இல்லைன்னாலாம் நீங்கள் கேட்கலாம், எல்லா ஆண்களும் பெரும்பாலும் மனைவியால் மனவேதனைப்படுவாங்களே அப்படின்னு. இது அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு அந்த வேதனையோட உச்சம் இருக்கும். ரெண்டாவது, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸராகவோ ஒரு டீச்சராகவோ, பெரும்பாலும் இந்த கன்னிராசி கன்னி லக்னத்து ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கலைத்துறையிலையோ ஒரு கல்வித்துறையிலையோ ப்ரொஃபஸராகவோ ஒரு டீச்சராகவோ மற்றவங்களுக்கு பாடம் சொல்லக்கூடிய ஒரு குருமாராகவோ தான் இருக்கிறாங்க. பேங்கிங் ப்ரொஃபஷன், ஆர்ட்ஸு, சயின்ஸு, இந்த மாதிரி அறிவு சார்ந்த துறைகளில் நீங்கள் எதை சொன்னாலும் அதில் அவங்க இருப்பாங்க. ரெண்டாவது, மென்மையாக பேசுறது, அப்படியே பூ போல பேசுறது, இனிமையாக பேசுறது. இப்போது மனைவியால் மனவேதனைனா பெரும்பாலும் இவங்களுக்கு முதல் திருமணம் வந்து கசப்பாகும், இரண்டாம் திருமணம் வந்து ரொம்ப மகிழ்வாகவும் இருக்குது. அப்போது அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு கசப்பு அனுபவிச்சிடுறாங்க. அதுதான் அந்த மனைவியால் மனவேதனை. அப்போது இப்போ பெரும்பாலான கன்னிராசி ஆண்களுக்கு இரண்டாம் திருமணம் வந்து ரொம்ப ரம்மியமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அதில் அமைகிற மனைவி வந்து ரொம்ப ரம்மியமான மனைவியாக இருக்காங்க. ஒரு திருமண வாழ்க்கை இவ்வளோ சந்தோஷமாக கூட இருக்குமா, ஒரு மனைவி இவ்வளோ அன்பாக கூட இருப்பாங்களா அப்படின்னு அவங்களே வியந்து போகிற அளவுக்கான ஒரு வாழ்க்கையை அமைஞ்சிருது. இல்லை முதல் மனைவியோட முதல் கல்யாணத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க கசப்போடே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. குழந்தைகளுக்காகவோ இல்லை சமூகத்தின் கட்டாயத்துக்காகவோ அவங்க இருப்பாங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த மனைவியோடு அவங்க வந்து இணக்கமாக அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு போவாங்க. ரெண்டாவது, இந்த கன்னிராசி ஆண்கள் பார்த்திங்கன்னா அப்படி மென்மையாக மிருதுவாக ஒரு பூ போல், இன்னும் சொல்லப்போனால் ஒரு தாய்மை உணர்வோடு அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பேசுகிறத கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும். அதே போல் ஒரு கன்னிராசி ஆண் வந்து ஒருத்தர் நேசிச்சிட்டாரு, ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ நேசிச்சிட்டார் அப்படின்னா, ஏன் ஒரு சக ஆணை கூட ஒரு நட்பு பாராட்டிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யறதுக்கு தயங்கவே மாட்டார். ஒரு கன்னிராசி ஆண் இந்த உலகத்தை பார்க்குறதுக்கும் ஒரு சராசரி மனுஷன் இந்த உலகத்தை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஒரு பூவை காட்டினீங்கன்னா கூட ஒரு சராசரி மனுஷனுக்கு அது பூவாக தான் தெரியும். ஒரு கன்னிராசியானுக்கு அது இன்னும் அழகாக ஒரு எப்படியெல்லாம் அதை வர்ணிக்க முடியுமோ அப்படி வர்ணிப்பாங்க. ஒரு கன்னிராசி ஆனால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு ஆணோ இல்லை கன்னிராசி ஆனால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு பெண்ணோ ரொம்ப கொடுத்து வச்சோம். அதே போல் கன்னிராசி ஆண் தன் குழந்தை மீது ஒரு தாய்க்கு நிகரான அன்பு வச்சிருப்பார். அந்த கன்னிராசி ஆணோடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா அப்பா பிடிக்கும்னு சொல்லும், எங்கள் அப்பானா பிடிக்கும் அப்படின்னு ஆணும் சொல்லுவான் பெண்ணும் சொல்லுவான். ஆண் குழந்தையும் சொல்லும், பெண் குழந்தையும் எங்கள் அப்பா தான் பிடிக்கும்னு சொல்லும். ஏன்னா தாயுமானவன் ஒரு 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 கன்னிராசி ஆண் என்பவன் தாய்க்கு நிகரானவன், அவனே தாயுமானவனாக இருப்பான். குழந்தைகளை வாரி அணைச்சிக்கிறது, முத்தம் கொஞ்சிறது, அவங்களுக்கு வேணுங்கிறத செய்கிறது, பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டு குழந்தைகளுக்கு இஷ்டப்பட்டதை செய்கிறது, இப்படி குழந்தைகளுக்காகவே வாழ்கிறது. ஆனால் சோகம் என்னென்னா பிற்காலத்தில் நீங்கள் கவனிச்ச தெரிவிங்க, ஒரு கன்னிராசி ஆண் வந்து குழந்தைகளாலே மனவேதனை அடைஞ்சிடறார். ஒரு 2 குழந்தை இருக்காங்கன்னா ஒரு குழந்தை என்ன சொல்லணும், நீ என்னை விட அந்த குழந்தைக்கு தான் அதிகமாக நீ செஞ்சுட்ட, நீ என்ன பழி வாங்கிட்ட, என்னை வஞ்சிச்சிட்ட அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையவே வந்து அங்கேயும் எங்கேயுமா ஓடி ஆடி காசு சேர்த்தது, பணம் சேர்த்தது, உழைச்சது எல்லாமே இந்த குழந்தைகளுக்காக தான் இருக்கும். மனைவிட்ட கூட அவங்க அவ்வளோ இருக்க மாட்டாங்க, அந்த குழந்தைகளுக்காகவும் வாழ்வாங்க. ஏன்னா தன்னோட குழந்தை என்ன படிக்குது, அதுக்கு என்ன பிடிக்கும், அது எதுக்கு பிடிக்காது, அது எப்போ என்ன மூடில் இருக்கும், அதுக்கு எது வேணும் எது வேணாம், மனைவிட்ட சண்டை போட்டு குழந்தைய சமாதானப்படுத்துறது, இப்படி வாழ்க்கையவே குழந்தைக்காக வாழ்ந்து அந்த 2 குழந்தையில் 3 குழந்தையில வந்து ஒரு குழந்தை வந்து தன்னை வந்து நீ வஞ்சிச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கன்னிராசி ஆண்கள் ஒரு குழந்தைக்கு நிகராக நாய்க்குட்டிகளை நேசிக்கிறது. நாய்க்குட்டி வளர்க்காத, நாய்க்குட்டி பிடிக்காத, நாய்க்குட்டி வீட்டை சுற்றி இல்லாத கன்னிராசி அன்பர்களே இல்லைன்னு. அவங்க வீட்டு வாசலில் திருநாய்கள் படுத்து கிடக்கும், அவங்க வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய பைக்கு காருக்கு அடியில் நாய்க்குட்டி படுத்து கிடக்கும். இவங்க சும்மா நடந்து போனால் 2 நாய்க்குட்டி பின்னாடி ஓடி வரும். இவங்க நாய்க்குட்டி வளர்ப்பாங்க, இவங்க வீட்டு நாய்க்குட்டி பொம்மைகள் இருக்கும்.
அது இயல்பாகவே அந்த பைரவரோட அருள் இவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இவங்க பைரவரை பிடிச்சாலே மிகப்பெரிய வெற்றி தான் உங்களுக்கு. பொதுவாகவே உங்களுக்கு போராடி தான் ஜெயிக்க முடியும். ஒரு தடவைக்கு 2 முறை ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் கூட முதல் ஃபில் பண்ணும்போது அது தப்பாயிடும், கசைக்கு போட்டு மறுபடியும் ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு செக் ஃபில் பண்ணுறாங்கன்னா முதல் எழுதும்போது தப்பாயிடும், மறுபடியும் செக் ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ முதல் முயற்சி தோற்று 2ஆம் முயற்சி 3ஆம் முயற்சியில் அவங்க மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஒரு முதல் முயற்சி, ஒரு முதல் திருமணம் தோற்று 2ஆம் திருமணத்தை ஜெயிக்கிறது, முதல் முயற்சி தோற்று 2ஆம் முயற்சியில் ஜெயிக்கிறது, ஒரு வார்த்தை சொல்லி அது சரியாக வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஜெயிக்காமல் அடுத்த இன்டர்வியூவில் ஜெயிக்கிறது, ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகி அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது, இப்படி 2வது முயற்சிகள் வெற்றி பெறுவது எல்லாமே இந்த கன்னி ராசி ஆண்களுக்கான ஒரு வாழ்க்கை அமைப்பாகவே இருக்குது. 2வது, இவர்கள் வந்து ஒரு ஒரு பெண்ணோட அன்பை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்கே சுக்கிரன் நீசமாயிடுது. அப்போது ஒரு பெண் அன்புக்காக இயங்குவாங்க. அந்த பெண் அன்பு கிடச்சிருச்சுன்னா தன் வாழ்க்கையவே அந்த பெண்ணுக்காக மாற்றிடுவாங்க. வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா தன் மனைவிக்கு மிக அதிக அளவில் உதவி செய்கிறது, மனைவியோடு மிக அதிக அன்பாக இருக்கிறது, மனைவிக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டாக இருக்கிறது எல்லாமே இந்த கன்னிராசி ஆண்கள், கன்னி லக்னத்து ஆண்கள் தான். இந்த கன்னிராசி ஆண்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து எழுத்துத்துறையில், வங்கி பணியில், ஆசிரியர் பணியில், ஒரு கலைத்துறையில், டான்ஸு, ஒரு பாட்டு, இசை, இந்த மாதிரி ரொம்ப மதிநுட்பமான ரொம்ப அறிவை பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்தி செய்யக்கூடிய எல்லா துறைகளிலுமே இவங்க கோல வச்சுறாங்க. 2வது, மனித மனங்களை தன்வசப்படுத்துறதுல இவங்க கிடைக்கிற இவங்க தான். அதே போல் ஒரு கன்னி ராசி இல்லை கன்னி லக்னத்து பையனை மருமகனாக கொண்ட அந்த குடும்பம், இல்லை கணவராக கொண்ட அந்த மனைவி, இவங்க எல்லாமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதாவது தான் சார்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறது, அவங்களுக்கு மாதம் ஏதாவது ஒரு தொகை அனுப்புறது, நீங்கள் நல்லா இருங்க நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு வேணுங்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு மனம் முவந்து மன மகிழ்ச்சியோட, அது ரொம்ப முக்கியம். கடமைக்கேன்னு இல்லாமல் அவங்க நம்ம குடும்பம் ஆச்சே, நமக்கானவர்களாச்சே அப்படின்னு தான் சார்ந்த தான் வாக்கப்பட்ட, நான் இது அடிக்கடி சொல்வேன், வாக்கப்பட்டு போகிறதுங்கிறது வந்து பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கும் தான். ஆணும் தான் ஒரு புது குடும்பத்துக்குள்ளே ஒரு மருமகனாக போகிறான். அங்கே அவங்களுக்கு ஒரு மச்சான் கிடைக்குது, அங்கே ஒரு குழந்தையாக கிடைக்குது, அங்கே ஒரு மாமனார், அங்கே ஒரு மாமியார், ஒரு அம்மா அப்பா கிடைக்கிறாங்க, ஒரு தங்கச்சி கிடைக்குது, ஒரு தம்பி கிடைக்கிறான். நம்ம வேறு பேர் வச்சுக்கிறோம், மச்சான்ங்கிறோம், குழந்தையாங்கிறோம். அப்போது அது எல்லாமே ஒரு இன்லாஸ் உருவாகுது அப்படிங்கிறத அவன் உணர்வான். அவங்க எந்த பொருளாதார சூழலில் இருந்தாலும் ஒரு கன்னிராசி ஆண் வந்து தான் புகுந்த வீட்டை தன் வீடாக பாவித்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறது. ஆனால் அப்படி ஒரு கன்னிராசி ஆணை யாரும் வந்து ஏமாத்துறதோ, அவனுடைய அந்த அன்பை வந்து உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதோ, இல்லை அவனை காயப்படுத்திடுறதோ மிகப்பெரிய ஒரு பாவச்செயல். அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா, தாய்க்கு நிகராக ஒருத்தர் வந்து தன்னை கவனிச்சுக்கிறாரு, உங்களை கவனிச்சுக்கிறாரு அப்படின்னா கிடைக்கக்கூடிய பொக்கிஷம் ஒரு கன்னிராசி ஆணோடைய அன்பு, ஒரு கன்னி லக்னத்து ஆணோடைய அன்புங்கிறது வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. இப்படி கூட ஒரு ஆண் இருப்பானா அப்படின்னு நினைக்கவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஆணாக இருப்பான். அப்போது நமக்கு கடவுள் கொடுத்த வரமாக அவங்களுடைய அன்பை நீங்கள் பாவிக்கணும். அப்படி பாவிச்சிங்கன்னா அந்த அன்பும் அந்த அக்கறையும் அந்த அனுசரணையும் ரொம்ப ஆரோக்கியமாக ஒரு வாழ்க்கை முழுக்க அவங்களுடைய அந்த பரிவும் பாசமும் நீங்கள் வந்து கொண்டாட முடியும். அப்படி தான் ஒரு கன்னிராசிக்காரரை நீங்கள் அணுகணும். கன்னிராசி கன்னி லக்னத்து ஆண்களுடைய வாழ்க்கைங்கிறது அன்பால் பின்னப்பட்டது. அன்புக்கு மட்டுமே அவர்கள் அடிமை. அன்பின் பெயரால் ஏமாறவும், அன்பின் பெயரால் ஏமாற்றப்படவும், அன்பின் பெயரால் மீண்டும் ஒரு விஷயத்தை செய்யவும் அவங்களால் மட்டும்தான் முடியும். கன்னிராசி மிக மேன்மையான ராசி. இன்னும் உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் அணுகுங்க. கண்டிப்பாக நான் பார்த்து சொல்கிறேன். நன்றி.